அப்பா தன்னோட 2 பையன்களையும் அழைக்கிறாரு. நான் தூரத்துல 3 கற்கள் வச்சிருக்கேன். அதுல எது பெரிய கல்லோ அதை என்னிடம் எடுத்துட்டு வாங்க. யாரு பெரிய கல்ல எடுத்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு gift தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட 2 பையன்களும் அந்த கற்கள் இருக்கிற இடத்துல போய் பாக்குறாங்க. அதுல ஒரு கல் ரொம்ப பெரிய கல், அதை விட மீடியமான ஒரு கல், அதை விட சின்ன கல் ஒண்ணு அப்படின்னு 3 வகையான கற்கள் அந்த இடத்துல இருக்குது. பெரிய பையன் தன்னோட அப்பா பெரிய கல்லு தானே எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு பெரிய கல்லை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். சின்ன பையன் பாக்குறான், அதுல மீடியமான கல்லும் சின்ன கல்லும் இருக்குது. இந்த மீடியமான கல்லை என்னால தூக்க முடியாது, நான் இந்த சின்ன கல்லையே தூக்கிட்டு போறேன்னு சொல்லி சின்ன கல்லை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். பெரிய பையன் பாதியிலேயே அந்த கல்லை தூக்கிக்கிட்டு நடக்க முடியாம, சரி நம்ம இந்த கல்லை போட்டுட்டு நடந்துருவோம்னு வெறுங்கையோட அப்பாட்ட வந்து சேர்றான். சின்ன பையன் அந்த மீடியமான கல்லை கொண்டுட்டு அப்பா கிட்ட வர்றான். அப்ப அப்பா பார்த்துட்டு சொல்றாங்க, இப்ப இந்த போட்டியில தம்பி தான் ஜெயிச்சான், ஏன்னா நீங்க 2 பேர் கொண்டுட்டு வந்த கல்லுல அந்த கல்லு தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பா, நீ ஏன் இந்த போட்டியில தோத்தன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அவன் அமைதியா நின்றான். நீ நான் சொன்ன பெரிய கல்ல மட்டும்தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்ற எண்ணம் மட்டும்தான் உன்கிட்ட இருந்துச்சு. இத நான் தூக்கிக்கிட்டு அப்பாட்ட போய் சேர்ந்துருவேனா, இது என்னால தூக்க முடியுமா அப்படின்னு சொல்ற எந்த ஒரு கேள்வியும் இல்லாம சொன்னதை மட்டும் செஞ்ச. ஆனா தம்பி, இந்த கல்லுல எது என்னால தூக்க முடியும், இத நான் எதை அப்பாட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு யோசித்தான். யோசிச்சு செயல்பட்டதுனால அவன் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான் அப்படின்னு அவனுக்கு ஒரு gift கொடுத்தாங்க. ஆமா, எப்போதுமே நம்ம ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி எது நம்மளால முடியும்னு யோசிக்கிறத விட ஒருத்தவங்க செய்யறத அப்படியே செஞ்சிடறோம். இல்ல, அப்படி செஞ்சோம்னா அது பாதியோட நின்றும். நம்ம எது செய்ய முடியும்னு யோசிச்சு இதை செஞ்சா என்னால கடைசி வரை இதை செஞ்சு முடிச்சிடுவேன்னு சொல்ல நம்பிக்கையோட நம்ம தொடங்கினா மட்டும்தான் அந்த இதுல நம்மளால வின் பண்ண முடியும். எப்போதுமே யோசிச்சு செயல்படணும். சிலர் சொல்றதை நம்ம கேட்கலாம், ஆனா கண்மூடித்தனமா அதை மட்டுமே கேட்டு செயல்படக்கூடாது. யோசிச்சு செயல்படணும். யோசிச்சு செயல்பட்டா வெற்றி நமக்கு எப்போதுமே உண்டு. காட்டுல ஒரு நாள் எறும்பு கூட்டம் இறைய தேடி போயிட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு அலறல் சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஒரு எறும்பு திரும்பி பார்க்கும்போது வெயிலோட கொடுமை தாங்க முடியாம ஒரு புழு அந்த இடத்துல தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த எறும்பு பார்த்துச்சு. உடனே அந்த எறும்பு தன்னோட நண்பர்கள்ட்ட, இந்த புழுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், இத ஒரு நல் பக்கமா தூக்கி வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட மத்த நண்பர்கள் சொன்னாங்க, எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை அப்படின்னு. இல்ல, ஒரு உயிர் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம போனோம்னா கடவுள் நம்மளை தண்டிப்பாரு, வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுது. உடனே எல்லாரும் வர்றாங்க. அந்த புழுவை ஒரு நிழல் பக்கமா வச்சுட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. இப்படியே கொஞ்சம் காலம் போகுது. மழைக்காலம் வருது. மழைக்காலத்துல எறும்போட புத்துக்குள்ள தண்ணி போய் அந்த எறும்புகள் எல்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அப்ப தூரத்துல இருந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பறந்து அந்த எறும்புகள் எல்லாம் பார்த்து, நீங்க என் மேல ஏறிக்கிறீங்க, உங்களை நான் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பட்டாம்பூச்சியை பார்த்த எறும்புகள் எல்லாம் கேக்குது, நீ யாரு, திடீர்னு எங்க இருந்து வந்த எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் வெயில்ல தவிச்சிட்டு இருந்த எனக்கு உதவி செஞ்சீங்க, நான் உங்களுக்கு இந்த இக்கட்டான நேரத்துல உதவி செய்யலாம் எப்படி அப்படின்னு கேட்டுச்சு. உங்களை பாதுகாப்பா ஒரு இடத்துலயும் கொண்டு போய் விட்டுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒருத்தருக்கு செய்யற ஒரு சின்ன உதவி ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு கண்டிப்பா வந்து சேரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.